பலிப்போர் பாக்கிய செல்வம் புவியில் இல்லையே. புவி நிரம்ப பொன் தந்தாலும் இப்பளிக்கு ஈடில்லையே. அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே. சத்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, சத்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா, ஆதி அந்தமாய் அருள் நீதி உண்மையா இன்றென்றும் வாழும் தேவா, சத்தியானவா ஜீவநாயகா, அன்பாலே வாழும் தேவா. தந்தை மகன் தூயாவின் பெயராலே நம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியானவரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. ஆன்மாவோடும் இருப்பதாக. Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, கோடி இருப்பதர் புனித அந்தோனியாருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் இந்த அந்தோனியார் திருத்தலத்திற்கும் இந்த திருப்பலியில் கலந்து கொள்வதற்கும் பாசத்தோடு வரவேற்கின்றோம். நம்முடைய உள்ளத்தில் இருக்கின்ற பல வகையான கருத்துக்களையும் எண்ணங்களையும் நாம் எடுத்து வைப்போம். ஒரு தாழ்ச்சியான உள்ளத்தோடு கடவுள் நம்மோடு இருக்கிறார், அவர் நம்மை கைவிடார் என்ற நம்பிக்கையோடு இந்த முதல் வாசகமும் நற்செய்தியும் நமக்கு கொடுக்கின்ற அந்த கருத்துக்களாக இறைவன் நம்முடைய உடைந்த இதயங்களையும் காயங்களையும் குணமாக்குகிறார். எனவே நம்முடைய பக்தி முயற்சிகள் எப்படிப்பட்டதாக இருக்க வேண்டும், நம்முடைய சடங்குகள் எப்படி இருக்க வேண்டும் என்பதை மிக தெளிவாக சொல்கிறார். தூய இதயத்தோடு இருக்க வேண்டும். உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆண்டவரே நான் பாவி, என்னுடைய பாவங்களை மன்னியும், நான் ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி என்னையும் என்னுடைய குடும்பத்தையும் நிறைவாக ஆன்மீகத்திலும் இந்த பொருளாதார வாழ்க்கையில் முன்னேற்றத்தையும் மகிழ்ச்சியும் அமைதியும் கொடுக்க செய்தலும் என்று நாம் தூய இதயத்துடன் உண்மையாக மனமாற்றத்துடன் அவரிடம் நம்பிக்கை கொண்டு இறைவனை வழிபட இன்றைய நாளினுடைய வழிபாடு நம்மை அழைக்கின்றது. ஆகவே பல நேரங்களிலே உடைந்த நிலையில் இறைவனை நோக்காமல் நம்மையே நோக்கி அல்லது இந்த உலகம் காட்டுகின்ற மாய கவர்ச்சிகளை நோக்கி சென்ற அந்த நேரங்களுக்காக இறைவன் மீது நம்பிக்கை வைக்காமல் மனிதன் மீது நம்பிக்கை வைத்து நம்முடைய திறமைகள் மீது நம்பிக்கை வைத்து நாம் தவறு செய்த அந்த நேரங்களுக்காகவும் பொய்யான வாழ்வு, பொறாமை, தீமையான எண்ணங்கள் ஆகிய அனைத்து எண்ணங்களோடு சேர்ந்து நம்முடைய வாழ்க்கை அமைத்த அந்த தருணங்களுக்காக மன வருந்துவோம். நம்முடைய கண்களை மூடுவோம். தாழ்ச்சியான உள்ளத்தோடு மீண்டுமாக ஆண்டவர் நம்மை அழைக்கின்றார். நம்முடைய பாவங்கள், நம்மிடம் இருக்கின்ற குறைகள், நம்முடைய குற்றங்கள், நம்மிடம் இருக்கின்ற பல வகையான எண்ணற்ற பலவீனங்களை ஒப்பு கொடுத்து ஆண்டவர் சொல்வது போல நம்முடைய காயங்களை அவர் குணமாக்குகிறார். இந்த திருப்பலியை தூய்மையான பலியாக ஒப்பு கொடுப்போம்.
எல்லாம் அல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே, உங்களிடமும் நான் பாவி என்று ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே, என் பாவமே, என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாவையும் வானதூதர் புனிதர் அனைவரையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் இறைவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் அல்ல இறைவன் நம்மீது இரக்கம் வைத்து நம் பாவங்களை மன்னித்து நம்மை நிலை வாழ்வுக்கு அழைத்துச் செல்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். மன்றாடுவோமாக. என்றென்றும் உள்ள எல்லாம் அல்ல இறைவா, புனித அந்தோணியாரை தலை சிறந்த போதகராகவும் எங்கள் தேவைகளில் பரிந்து பேசுவராகவும் உம்மக்களாக எங்களுக்கு வழங்கியுள்ளீரே. அதனால் அவரது உதவியால் நாங்கள் கிறிஸ்து வாழ்வின் நெறிகளை கடைபிடிக்கவும் எங்களுக்கு நேரிடும் இன்னலில் எல்லாம் மது உதவியை கண்டுணரவும் செய்வீராக. உம்மோடும் தூயாவின் ஒன்றிப்பு இறைவனா என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற எங்கள் ஆண்டவரும் உம் திருக்குமாரனுமாகிய இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆமென். இறைவாக்கினர் எரேமியா நூலிலிருந்து வாசகம். ஆண்டவரின் வாக்கு எரேமியாவுக்கு மீண்டும் அருளப்பட்டது. இஸ்ரேலின் கடவுளாகிய ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: நான் உனக்கு சொல்லியிருக்கும் சொற்களை எல்லாம் ஏட்டு சுருளில் எழுதியவை. ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: உன் காயத்தை குணப்படுத்த முடியாது, உனது புண் புறையேறி போனது. உனக்காக வாதிட எவனும் இல்லை, உனது காயத்தை ஆற்ற மருந்தே இல்லை, உன்னை குணப்படுத்தவே முடியாது. உன் காதலர் அனைவரும் உன்னை மறந்துவிட்டனர், உன்னை அவர்கள் தேடுவதே இல்லை. மாற்றான் தாக்குவது போல நான் உன்னை தாக்கினேன், கொடியோன் தண்டிப்பதைப் போல நான் உன்னை தண்டித்தேன். ஏனெனில் உன் குற்றம் பெரியது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. நீ நொறுக்கப்பட்டதை எண்ணி ஏன் அழுகிறாய்? உனது வேதனையை தணிக்க முடியாது. ஏனெனில் உனது குற்றமோ பெரியது, உன் பாவங்களோ எண்ணற்றவை. எனவே இவற்றை எல்லாம் நான் உனக்கு செய்தேன். ஆண்டவர் இவ்வாறு கூறுகிறார்: அடிமைத்தனத்தினின்று நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்ப கொணருவேன். அவருடைய உறைவிடங்கள் மீது நான் இரக்கம் காட்டுவேன். அவற்றின் இடிபாடுகள் மேலேயே நகர் மீண்டும் கட்டி எழுப்பப்படும். அரண்மனையும் அதற்குரிய இடத்தில் அமைக்கப்படும். அவர்களிடமிருந்து நன்றி பாக்கள் எழும்பி வரும். மகிழ்ச்சியுறுவோரின் ஆரவாரம் கேட்கும். அவர்களை நான் பழுகி பெருக செய்வேன். அவர்கள் எண்ணிக்கையில் குறைய மாட்டார்கள். நான் அவர்களை பெருமைப்படுத்துவேன். இனி அவர்கள் சிறுமியுற மாட்டார்கள். அவர்களின் பிள்ளைகளை முன்பு போல் இருப்பார்கள். அவர்களது கூட்டமைப்பு என் திருமுன் நிலைநாட்டப்படும். அவர்களை ஒடுக்கோர் அனைவரையும் தண்டிப்பேன். அவர்களின் தலைவன் அவர்களுள் ஒருவனாகவே இருப்பான். அவர்களை ஆள்பவன் அவர்கள் நடுவினின்று தோன்றுவான். அவன் என்னை நெருங்கி வர செய்வேன். அவனும் என்னை அணுகி வருவான். ஏனெனில் என்னை அணுகி வர வேறு யாருக்கு துணி உண்டு என்கிறார் ஆண்டவர். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உங்கள் கடவுளாய் இருப்பேன்.
இது ஆண்டவர் வழங்கும் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். வேற்றினத்தார் ஆண்டவரின் பெயருக்கு அஞ்சுவர். பூவுலகின் மன்னர் யாவரும் அவரது மாட்சியை கண்டு மருள்வர். ஏனெனில் ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்புவார். அங்கு அவர் தம் மாட்சியுடன் திகழ்வார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். திக்கற்றவர்களின் வேண்டுதலுக்கு அவர் செவி கொடுப்பார். அவர்களின் மன்றாட்டை அவமதியார். இனி வரவிருக்கும் தலைமுறைக்கென இது எழுதி வைக்கப்படட்டும். படைக்கப்படவிருக்கும் மக்கள் ஆண்டவரை புகழட்டும். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் தம் மேலுலக திருத்தலத்தினின்று கீழே நோக்கினார். அவர் விண்ணுலகினின்று வையகத்தை கண்ணோக்கினார். அவர் சிறைப்பட்டோரின் புலம்பலுக்கு செவி சாய்ப்பார். சாவுக்கென குறிக்கப்பட்டவர்களை விடுவிப்பார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். உம்மடியாரின் பிள்ளைகள் பாதுகாப்புடன் வாழ்வர். அவர்களின் வழிபரப்பினர் உமது திருமுன் நிலைத்திருப்பர். சீயோனில் ஆண்டவர் பெயர் போற்றப்படும். எருசலேமில் அவர் தம் புகழ் அறிவிக்கப்படும். அப்போது மக்களினங்களும் அரசுகளும் ஒன்று திரண்டு அவரை வழிபடுவர். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். ஆண்டவர் சீயோனை கட்டி எழுப்பி மாட்சியுடன் திகழ்ந்திடுவார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. ரபி நீரிரை மகன், நீரே இஸ்ராயேல் மக்களின் அரசர்.
அல்லேலூயா 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 அல்லேலூயா. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆத்மாவோடும் இருப்பாராக. புனித மத்தேயு எழுதிய நற்செய்தியிலிருந்து வாசகம். ஆண்டவரே மாற்றி உமக்கே. மத்தேயு எழுதிய நற்செய்தி அதிகாரம் 15 வாழ்வு தரும் வார்த்தைகள் 1 முதல் 2 மேலும் 10 முதல் 14 முடிய. அக்காலத்தில் பரிசேயரும் மறைநூல் அறிஞரும் எருசலேமிலிருந்து இயேசுவிடம் வந்து, உம் சீடர் மூதாதையரின் மரபை மீறுவதேன்? உணவு அருந்தும் முன் அவர்கள் தங்கள் கைகளை கழுவுவதில்லை என்றனர். மேலும் இயேசு மக்கள் கூட்டத்தை தம்மிடம் வரவழைத்து அவர்களை நோக்கி, நான் சொல்லுவதை கேட்டு புரிந்து கொள்ளுங்கள். வாய்க்குள் செல்வது மனிதரை தீட்டுப்படுத்தாது, மாறாக வாயிலிருந்து வெளிவருவதே மனிதரை தீட்டுப்படுத்தும் என்றார். பின்பு சீடர் அவரை அணுகி, பரிசேயர் உம் வார்த்தையை கேட்டு மனவேதனை அடைந்தனர் என உமக்கு தெரியுமா என்றனர். இயேசு மறுமொழியாக, என் விண்ணக தந்தை நடாத எந்த நாற்றும் வேரோடு பிடுங்கப்படும். அவர்களை விட்டுவிடுங்கள், அவர்கள் குருட்டு வழிகாட்டிகள். பார்வையற்ற ஒருவர் பார்வையற்ற வேறொருவரை வழிநடத்தினால் இருவரும் குழியில் விழுவார் என்றார். இது வாழ்வு தரும் கிறிஸ்துவின் நற்செய்தி. கிறிஸ்துவே உமக்கு புகழ். இயேசுவில் பிரியமான சகோதரிகளே சகோதரர்களே, கோடி ஏற்பதிரு புனித அந்தோனியருடைய அன்பு பக்தர்களே, உங்கள் அனைவரையும் மீண்டுமாக இந்த திருப்பலியிலே வரவேற்று, இந்த திருப்பலியில் நம்முடைய அந்த நம்பிக்கையை ஆண்டவருக்கு மீண்டும் தெளிவுபடுத்தி, ஆண்டவரை நான் உம்மை அன்பு செய்கிறேன் என்ற ஒரு நன்றி உணர்வோடு இந்த திருப்பலியில் நன்றி செலுத்தி, நம்முடைய கருத்துக்களுக்காக எத்தனையோ கருத்துக்களோடு வந்திருக்கிறோம், விண்ணப்பங்களோடு வந்திருக்கிறோம். இந்த வாரம் நிறைவாக கடவுளுடைய ஆசிரை நம்முடைய அந்தோனியருடைய பரிந்துரையின்படி நாம் மீண்டும் பெற்றுக்கொள்வோம் என்ற நம்பிக்கையில் வந்திருக்கிற நாம் அனைவரும் இந்த நாளிலே கடவுள் நம்முடைய இதயத்தை, காயப்பட்ட இதயத்தை மீண்டும் புதிய இதயமாக மாற்றுகிறார், நமக்கு மீண்டும் புது வாழ்வு கொடுக்கிறார் என்பதை உணர்ந்து நாம் எல்லோரும் முதன்மையாக இந்த உம் அழகான கண்கள் என்ற பாடலை பாடுவோம். உம் அழகான கண்கள் என்னை கண்டதாலே நான் வாழ்வு பெறுகிறேன் என்பதை உணர்ந்து இந்த நாளிலே சிறப்பாக இந்த மறையுரையை, இந்த 3 கருத்துக்களை உள்வாங்கி அதை எப்படி உண்மையாகவே என்னுடைய வாழ்வாக மாற்ற முடியும், ஏதோ கேட்டு அப்படியே சென்று விடாமல் இதை என்னுடைய வாழ்க்கையில் ஓரளவு இந்த இந்த இறை வார்த்தையை, கடவுள் சொல்லுகின்ற ஒரு இறை வார்த்தையை கேட்டு அதை என்னுடைய வாழ்விலே நான் வெளிப்படுத்த முடியும், கடவுளுடைய அன்பை நானும் கொடுக்க முடியும் என்பதை நாம் உணர்வோம். இந்த பாடலை பாடுவோம், அந்த பாடலை உள்வாங்கி கடவுளுடைய நிறை ஆசிரியை பெற நாம் முயற்சி செய்வோம். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, யாரும் அறியாத என்னை நன்றாக அறிந்து தேடி வந்த நல்ல நேசரே, உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர் வாழ்கின்றேன். உம்மழகான கண்கள் என்னை கண்டதாலே முடிந்ததென்று நினைத்த நான் உயிர்
Praise the Lord. 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 Hallelujah. Hallelujah. மரியே வாழ்க. மரியே வாழ்க. இன்றைய திருவழிபாடு முழுவதுமாக இந்த ஒரு கருத்து மைய கருத்தாக, ஆனால் அந்த கருத்தை 3 விதமாக நாம் பார்ப்போம். உடைந்த இதயங்களை குணமாக்கும் நல்ல மெய்ப்பராக நாம் இருக்க வேண்டும். உடைந்த இதயங்களை குணமாக்கும் நல்ல மெய்ப்பராக நம்மை கடவுள் அழைக்கின்றார். முதல் செய்தியாக நாம் எப்படி நம்முடைய வாழ்க்கையிலே இதை புரிந்து கொள்ளலாம், இதை வாழ்வாக மாற்றலாம் என்பதை நாம் உணர்வோம். முதல் செய்தியாக இன்று இறைவார்த்தை எல்லோருக்கும், இறைவன் உடைந்ததை மீண்டும் எழுப்புகிறார். இறைவன் உடைந்ததை மீண்டும் எழுப்புகிறார். இதை நாம் எரேமியா 30:12-22 வரையிலும் பார்க்கிறோம். உன் பாவங்களோ எண்ணற்றவை, நம்முடைய பாவங்கள் எண்ணற்றவை, எனவே இவற்றை செய்தேன். என்ன செய்யறார்? நம்ம அடிக்கிறார். மீண்டுமாக என்ன சொல்றான்னா, நான் யாக்கோபின் கூடாரங்களை திரும்பி கொணர்வேன். யாக்கோபின் கூடாரங்களை திரும்பி கொணர்வேன். அப்படி நான் பார்க்கின்ற பொழுது எரேமியா நூலிலே இந்த வாசகத்தில் இஸ்ரேலுடைய மக்களுடைய நிலைமையானது மிக மிக பரிதாபமாக இருந்தது. பாவம் செய்தார்கள், மறுபடியும் 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 கடவுளுக்கு எதிராக பாவம் செய்தார்கள். ஆனால் கடவுள் 2 கரங்களை விரித்து கொண்டு அவர்களை மிக அதிகமாக அன்பு செய்வதை பார்க்கிறோம். அவர் என்றுமே புறக்கணிக்காமல் அவர்களை அன்பு செய்வதை பார்க்கிறோம். ஆனால் அப்படிப்பட்ட அந்த நன்மைதனத்தை பெற்ற இஸ்ரேல் மக்கள் மீண்டும் மீண்டுமாக கடவுளுக்கு எதிராக பாவம் செய்கிறார்கள். அதே போல இந்த பாவத்தில் வாழ்ந்த அவர்களுடைய வாழ்க்கையானது மிக பரிதாபமாக இருந்த பொழுது அந்த ஒரு நற்செய்தியாக, உன் காயம் ஆறாது என்று தோன்றினாலும் இறைவன் ஒரு அழகான ஒரு வாக்குறுதியை கொடுக்கிறார். நான் உனக்கு நலம் அளிப்பேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட், பிரைஸ் தி லார்ட். நமக்கு எப்படா ஒரு புதிய முயற்சி நடக்கும், எப்படியா ஒரு புது வாழ்வு நடக்கும், எப்போ பார்த்தாலும் பிரச்சனையாகவே இருந்துட்டு இருக்கு. ஒரு பிரச்சனையிலேருந்து வெளில வரும்போது இன்னொன்று அப்படியே மன வேதனை, கஷ்டம். எல்லாருடைய வாழ்க்கையிலும் அந்த மாதிரி ஸ்ட்ரெஸ் நிறையா. இது மாறுமா, நான் கொஞ்ச நாள் சந்தோஷமா இருப்பேனா, ஒரு நாளாவது நான் கொஞ்சம் விடுதலையா இருப்பேனா அப்படிங்கிற ஒரு ஆதங்கத்தோடு இருக்கின்ற எல்லாருக்குமே ஒரு நற்செய்தியாக, நான் உனக்கு நலம் அளிப்பேன், நான் உன் காயங்களை ஆற்றுவேன் என்று ஆண்டவர் இயேசு என்று நிறைவாக தன்னுடைய முதல் வாசகத்திலே மிக தெளிவாக சொல்லப்படுகிற இந்த வார்த்தைகள், இது உடல் காயங்களை மட்டுமல்ல, உடல் ரீதியான காயங்கள் மட்டும் இல்ல, மிக முக்கியமா ரொம்ப கஷ்டமானது அந்த உள்ள காயம். உள்ள காயம், யாரோ ஒருத்தர் சொன்ன ஒரு வார்த்தை அல்லது நம்மை புண்படுத்திய நேரங்கள், நம்ம மீண்டும் மீண்டுமாக ஒரு முறை 2 முறை இல்லை, இந்த குண்டு ஊசி வச்சு குத்தி 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 நம்மளை ரொம்ப கிழித்து நம்ம மீண்டும் எழுந்துக்க முடியாத அளவிற்கு நம்முடைய உறவுகளோ நம்ம கூட இருக்கிறவங்களோ நம்முடைய குடும்பமோ காயப்படுத்துகின்ற போது இந்த நிலைமையில தான் இருக்கும். நான் எதுக்கு வாழணும், நான் எதுக்கு, என்ன வாழ்க்கை இது, கடவுள் இருக்கிறாரா இல்லையாரா அந்த ஒரு கேள்வியோ, நான் என்ன நம்பிக்கையோடு வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன். இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஆண்டவர் இயேசு நமக்கு நம்முடைய உடல் காயங்கள் மட்டுமல்ல, உள்ள காயங்கள், பாவங்கள், மனவேதனை, உடைந்த உறவுகள், நம்பிக்கை இழந்த வாழ்க்கை. நிறைய நேரத்தில் நம்பிக்கை இழந்த போச்சு, இதுக்கு மேல என்ன, அப்படியே வாழ்ந்துட்டு போயிடுவோம் இருக்கிற வழியும் அப்படிங்கிற இதை அனைத்தையுமே ஆண்டவர் மாற்றுகிறார். ஆண்டவர் மாற்றுகிறார். புனித ஜான் மரியவியானி இந்த புனிதர் தன்னுடைய குருத்த வாழ்க்கையினுடைய நோக்கமாக கொண்டது ஒவ்வொரு நாளும், பிரியமானவர்களே, ஒவ்வொரு நாளும் 14 மணி முதல் 16 மணி நேரம் வரை அவர் பாவ சங்கீதம் கேட்டிருப்பார். ஒப்புரவல் சாதனம், கன்ஃபெஷன், 14 hours to 16 hours, 14 முதல் 16 மணி நேரம். ஒரு சாதாரண எளிமையான ஒரு பங்கு தந்தையாக இருந்த புனித ஜான் மரியவியானி அந்த மக்களுடைய என்ற கிராமத்தில் இருக்கிற மக்களுடைய பாவ காயங்களை இறைவனுடைய மன்னிப்பால் குணமாக்குகிறார். இப்படிப்பட்ட ஒரு புனிதர். அவர் மருத்துவர் அல்ல, ஆனால் அவர் ஆன்மாக்களை மன்னித்து கடவுள் பாக்கம் கொண்டு வருகின்ற ஒரு மருத்துவராக இருக்கிறார். இன்று நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒரு பாடமாக, நம்முடைய வாழ்க்கை பாடம், லைஃப் மெசேஜ், உடைந்த வாழ்க்கையை யாரும் சரி செய்ய முடியாது என்று நினைக்கின்ற பொழுது இறைவன் நமக்கு பக்கபலமாக வருகிறார். இது இந்த அழகான கண்கள் அந்த பாடலை பார்க்கின்ற பொழுது மிக தெளிவாக தெரிகிறது. நமக்கு எல்லாமே முடிஞ்சிச்சுன்னு சொல்லும்போது யாரோ ஒரு மனிதர் வழியாக, யாரோ ஒரு நிகழ்ச்சி வழியாக நமக்கு கடவுள் இன்னும் அந்த தூக்கி பிடித்து நான் உன்னோடு இருக்கிறேன் என்பதை நமக்கு அழகாக சொல்லுகிறார். உடைந்த ஒரு வீணையை பார்த்தோன்னா அந்த வீணையில் இருக்கிற அந்த நரம்புகள்லாம் உடைஞ்சு போயிடும். மீண்டுமாக என்ன பண்றாங்கன்னா அந்த கலைஞன்
அந்த உடைந்த வீணை எடுத்து ஒவ்வொரு நரம்பா வந்து செட் பண்ணிட்டு ஒரு அழகான மியூசிக், ஸோ பியூட்டிஃபுல் டு லிசன். அப்படிப்பட்ட ஒரு உருவகத்தை தான் நான் பார்க்கிறோம். இறைவன் நம் உடைந்த வாழ்க்கையை அர்த்தமுள்ளதாக மாற்றுகிறார். நமக்கு தெரியும் குயவன் மண்பானையை உருவாக்கின்ற குயவன், அந்த குயவன் உருவாக்கின்ற பொழுது மண்பானை உடைந்து போகும் பொழுது மீண்டுமாக அதை எடுத்து அந்த குயவன் மீண்டும் அதை புதுப்பிக்கிறான், ஒரு புதிய பானையை உருவாக்கிறான். இப்படிதான் ஆண்டவர் நம்மை, உடைந்து போன நம்மை மீண்டுமாக குயவனை போல அல்லது அந்த கலைஞனை போல அந்த நரம்பு கட்டவிழ்ந்த அந்த ஒரு வீணையை சரி செய்வது போல நம்முடைய வாழ்க்கையை செய்கிறார். இந்த ஒரு செய்தி தான் நமக்கு ஒரு ஆறுதல் தருகின்ற செய்தியாக. நம்முடைய காயங்களை இன்று கடவுள் குணமாக்கிறார். நிறைவாக நம்பிக்கை இருக்கின்ற பொழுது கண்டிப்பாக புதுமை நடக்கும். இங்கேயே நடக்கும், இப்பொழுதே நடக்கும். 100% அந்த ஒரு விசுவாசம், நிறைவான நம்பிக்கை. இரண்டாவது செய்தியாக நாம் இந்த திருப்பலியிலிருந்து, இந்த திருநிகழ்விலிருந்து நாம் எடுத்து செல்வது, வெளிப்புற பக்தியை விட தூய்மையான இதயமே முக்கியம். நம்ம ஒப்பு கொடுக்கின்ற திருப்பலி எத்தனையோ ஜெபமாலைகள், எத்தனையோ ஆராதனைகள், இதை விட உண்மையான இதயம், ஒரே ஒரு நிமிஷம் ஆண்டவரே நான் பாவி என்னை ஆசீர்வதியும், இந்த மாதிரியான உண்மையான யதார்த்தமான ஒரு பக்தி முயற்சியோடு நாம் வருகின்ற பொழுது கண்டிப்பாக கடவுள் நம்மை ஆசீர்வதிக்கிறார். இந்த மத்தேயு நற்செய்தி இன்னைக்கு வாசிக்க கேட்டதை நாம் பார்க்கின்றோம். பரிசேயர்கள் கைகளை கழுவாததை பற்றி கவலைப்பட்டார்கள். ஆனால் இயேசு கூறுகிறார், மனிதனை தீட்டுப்படுத்துவது வெளியில் இருந்து வருவதல்ல, இதயத்திலிருந்து வருவது. இதயத்திலிருந்து. வெளியில நல்லா நானும் சேர்ந்து எல்லாரும் நல்லா சிரிக்கிறோம், போறோம், நல்லா இருக்கீங்களான்னு கேட்கிறோம், நல்லா இருக்க விரும்புறோம் அவங்க இருக்கணும்ட்டு. ஆனா உள்ளத்துல பயங்கரமான பொறாமை, தீமையான எண்ணம், அவங்க நல்லா இருக்கக்கூடாது, உண்மையில நல்லா இருக்கக்கூடாது. அப்போ வெளிப்புறமா ஒரு அடையாளம், உள்புறமாக ஒரு அடையாளம். நான் சொல்லுவது ஒன்று, செய்வது ஒன்று. நான் நினைப்பது ஒன்று, நான் பேசுவது ஒன்று. நல்ல இனிமையா பேசுறேன், ஆனா என்னுடைய உள்ளத்துல அவ்வளோ வேதனை, நீங்க நல்லா இருக்கவே கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பொறாமையோடு நான் கொண்டிருக்கின்றேன். இதுதான் வந்து ஆண்டவர் இயேசு விரும்பாத ஒரு செய்தியாக இருக்கிறது. புனித ஜான் மரி வியானி தன்னுடைய மக்களை வெளிப்புற பக்தியில் மட்டுமல்லாமல் உள்ளத்தின் மனமாற்றத்தை அவர் நாடுகிறார், மக்களை அப்படி வழிநடத்துகிறார். அவர் சொல்லுவது, இதயத்தை மாற்றாமல் வாழ்க்கை மாறாது. நம்ம அந்த இதயத்தை கொஞ்சம் புனிதமா, தூய்மையா, உண்மையா, நம்முடைய பக்தி முயற்சிகள் உண்மையா, கண்ணியமானதா, நேர்மையா இல்லை அப்படின்னு சொன்னா 1000 திருப்பலியும் ஒன்றுமே செய்யாது. அப்போ அவர் மிக தெளிவாக தன்னுடைய பங்கு மக்கள்கிட்ட சொல்வது, இதயத்தை மாற்றாமல் வாழ்க்கை மாறாது, சான்ஸே இல்லை, there is no change. அப்போ எல்லாருமே ஒரு மாற்றத்துக்காக ஓடிட்டு இருக்கிறோம். ஏதோ ஒரு சேஞ்ச் வேணும், எனக்கு புது வாழ்க்கை வேணும். ஆனா அந்த சேஞ்ச், மாற்றம் எப்படி நடக்கும்? நான் முதல்ல என்னுடைய இதயத்தையும் என்னுடைய மனதையும் திறந்து, ஆண்டவரே நீ இறங்கி வந்து என்னை மாற்றும். அப்போ இன்ட்ரோஸ்பெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் என்னுடைய உள்ளத்துல ஆழத்துல போயிட்டு, நான் மோசமான ஆளா இருக்கிறேன், நான் எல்லாரையும் குறை சொல்றேன், ஆனா என்னை யாரும் காயப்படுத்த கூடாதுன்னு நினைக்கிறேன், ஆனா நான் எல்லாரையும் காயப்படுத்துறேன். அப்போ என்னுடைய தவறை, என்னுடைய பாவத்தை உணர்ந்து நான் மீண்டுமாக வருகின்ற பொழுது, இனிமே இதை செய்ய மாட்டேன். எனக்கு புரியுது, எனக்கு நல்லா புரியுது. என்னை அன்பு செய்யறவங்கள, என்னை அதிகமாக அன்பு செய்யறவங்கள மறுபடியும் காயப்படுத்துறேன். ஏன்னா ரொம்ப சுலபமா இருக்கு. பக்கத்து வீட்டிலே அல்லது தெருக்கள் இருக்கிறவங்கள நான் காயப்படுத்த முடியாது, ஏன்னா திருப்பி என்னைய சொல்லுவாங்க, திருப்பி என்னைய அடிப்பாங்க. ஆனால் என்னுடைய குடும்பத்தில் இருக்கிறவங்க, எனக்கு ரொம்ப முக்கியமானவங்க, என்னை அன்பு செய்யறவங்கள நான் ரொம்ப அதிகமாக காயப்படுத்துறதுக்கு எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அந்த காயப்படுத்தல நான் சந்தோஷப்படுறேன். ஏன்னா என்னுடைய தலைமைத்துவத்தை என்னை மதிக்கிறாங்க, நான் சொல்றது கேட்கிறாங்க அப்படி சொல்ல. இதுதான் கடவுள் என்று மிக தெளிவாக சொல்கிறார். நாம் நம்முடைய உள்ளத்தில் மாற்றத்தை உருவாக்க வேண்டும், இதயத்தில் மாற்றத்தை உருவாக்கணும். அப்படிதான் நாம செய்கின்ற எல்லா பக்தி முயற்சிகளும் ஒரு மாற்றம் இருக்கும். அல்லனா பக்தி முயற்சி ஒரு திருப்பலியில் கலந்து கொண்டு ஒன்றுமே மாறாமல் அதே மனிதனாக, அதே அந்தோணி சாமியாக, அதே ஆரோக்கியராஜாக, அதே ஷர்மிளாவாக, அதே டயனாவாக நாம் சென்று விடுவோம். ஒரு மாற்றமும் இருக்காது. சேம் பர்சன் will go out of this mass. ஆனால் இன்று கடவுள் நம்மிடம் கேட்பது அதுதான். நம்முடைய ஜெபம், நாம கொடுக்கிற திருப்பலி, நாம செய்கின்ற நோன்பு, நாம் செய்கின்ற பல வகையான பக்தி முயற்சிகள், இதெல்லாம் தூய உள்ளத்தோடு இல்லை என்றால் அது வெறும் வீண் என்று சொல்கிறார். அதற்கு ஒரு அர்த்தமும் கிடையாது. ஆகவே இன்று நாம் பார்க்கின்ற ஒரு உவமையானது ஒரு நல்ல ஒரு வீடு, நல்ல சூப்பரான கலர்ஸோட, அதை பார்க்கும்போது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கு, ரொம்ப இனிமையா இருக்கு அந்த வீடை பார்க்கும்போது. ஆனா வீட்டுக்குள்ள போனா குப்பை, எல்லா இடத்துலயும் குப்பை, எங்க பார்த்தாலும் குப்பை. இட்ஸ் நாட் சோ கிளீன். அப்போ யாரும் வந்து அந்த வீட்டுக்குள்ள போறதுக்கு ஆசைப்பட மாட்டாங்க. ஆனா வெளிப்புறமாக பார்க்கும்போது பயங்கர சோ பியூட்டிஃபுல், மார்பிள்ஸோட பயங்கரமா கலர்ஸ் காம்பினேஷன்,
ஆனால் உள்ளுக்குள்ள அவ்வளவு குப்பைகள். அதே போலதான் நம்முடைய எண்ணத்தில், நம்முடைய இதயத்தில் அவ்வளோ குப்பை. ஆனா வெளியில நல்லா இருக்கிறோம், கலர் கலரான ட்ரெஸ்ஸு, வெளியில நல்ல பேச்சு, ஆனா பட் இன்சைட் இது யாருக்குமே தெரியாத ஒன்று. கடவுளுக்கும் எனக்கு தான் தெரியும். நான் எப்படிப்பட்ட ஒரு வாழ்க்கையை வாழ்ந்து கொண்டிருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட ஒரு பாவியாக இருக்கிறேன், நான் எப்படிப்பட்ட மோசமான சிந்திக்கக்கூடிய ஒரு மிருகமாக இருக்கிறேன், ஒரு ஒரு தீமையான எண்ணத்தோடு அல்லது ஒரு பயங்கரமான மோசமான பார்வையோடு இருக்கின்ற ஒரு மனிதனாக இருக்கிறேன் என்று எனக்கு தான் தெரியும். அதை தான் ஆண்டவர் இயேசு என்று சொல்கிறார், நீங்கள் கண்டிப்பாக மனமாற்றத்தோடு மாற வேண்டும். இங்க இருக்கின்ற ஒவ்வொரு பெற்றோர்களும், ஒவ்வொரு தாத்தா பாட்டி, இன்னைக்கு தான் போன வாரம் தான் ஞாயிற்றுக்கிழமை தாத்தா பாட்டியருடைய தினம் கொண்டாடினோம், கிராண்ட் பேரண்ட்ஸ் அண்ட் எல்டர்ஸ் டே. ஒவ்வொரு தாத்தா பாட்டியும், பேரண்ட்ஸும், ஒவ்வொரு அருள் பணியாளர்களும், ஒவ்வொரு தலைவர்களும் எல்லாருமே நல்ல ஒரு மெய்ப்பனாக இருக்க வேண்டும். நல்ல மெய்ப்பனாக நம்முடைய பேர குழந்தைகளை, நம்முடைய இளைஞர்களை ஒரு ஒரு நிறைவான ஒரு வாழ்வோடு விட்னஸிங் வேல்யூ, அதாவது நம்முடைய வாழ்க்கை சிறந்த ஒரு வாழ்க்கையாக இருக்கின்ற பொழுது கடவுளிடம் அவர்களை அழைத்து வருவோம். இல்லைன்னா கேட்க மாட்டாங்க. இன்னைக்கு பசங்களாம் வந்து கேட்கின்றவர்களாக இல்லை, பார்க்கின்றவர்கள். நாம் என்ன செய்கின்றோம் என்பதை அதை பார்த்து அவர்கள் அதை பிடித்துக் கொள்கிறார்கள். ஆகவே இன்று நாம் நம்முடைய செயலும் நம்முடைய பேச்சும் ஒன்றாக இருக்க வேண்டும். நம்முடைய வாழ்க்கை அர்த்தமுள்ளதாக இருந்து கடவுளிடம் அவரை அழைத்து வர வேண்டும். இந்த நாளிலே சிறப்பாக மீண்டுமாக எரேமியா நமக்கு வாக்குறுதி கொடுப்பது, நல்ல மெய்ப்பனாக நாம் இருக்க வேண்டும். நீங்கள் என் மக்களாய் இருப்பீர்கள், நான் உன் கடவுளாய் இருப்பேன் என்று சொன்ன அந்த இயேசுனுடைய வார்த்தையை நாம் கேட்டு, ஒரு இரவு நேரத்திலே இருக்கின்ற ஒரு மெழுகுதிரியை போல அந்த மெழுகுதிரி தன்னையே கரைத்து அந்த ஒரு திரியானது எரிந்து கொண்டு அந்த இருளையே அகற்றி எல்லாருக்கும் வெளிச்சம் கொடுப்பது போல, அல்லது ஒரு கலங்கரை விளக்கம் அந்த புயலின் சிக்கி தவிக்கின்ற அந்த கப்பலை ஒரு வழிகாட்டியாக மாற்றுவது போல, நாம் இந்த நாளிலே சிறப்பாக நம்முடைய ஆன்மீகம் தூய்மையான உண்மையான ஆன்மீகமாக இருக்கின்ற பொழுது கடவுளிடம் நாம் எல்லோரையும் அழைத்து வருவோம். நம்முடைய குடும்பத்தை, நம்முடைய பிள்ளைகளை, நம்முடைய பேர பிள்ளைகளை, இப்படி நம்முடைய விசுவாசமானது உண்மையாக இருக்கின்ற பொழுது நிறைவாக கடவுள் நம்மை ஆசீர்வதிப்பார். அப்படின்னா எல்லாமே மாறும் அப்படின்னு சொல்ல, ஒவ்வொரு நாளும் நாம் சிலுவைகளை எடுத்து செல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் நமக்கு சோதனைகளும் துன்பங்களும் இருக்கின்றன. ஆனால் இந்த சோதனைகள் துன்பங்களை நாம் எப்படி பார்க்க வேண்டும், அதை புரிந்து கொள்ளக்கூடிய சக்தியை கேட்போம். ஒவ்வொரு நாளும் அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தை கேட்போம். அதை தாங்கக்கூடிய சக்தியும் கேட்போம். கடவுள் நிறைவாக நமக்கு அந்த சக்தியை கொடுப்பார். ஆகவே இதெல்லாம் நமக்கு சுமையாக இருக்காது, இதெல்லாம் நமக்கு ஒரு வாழ்க்கையினுடைய ஆசீர்வாதமாக இருக்கும். ஆகவே நாம் ஆசீர்வாத மக்களாக இந்த திருப்பலியில கலந்து கொண்டு நாம் செல்லுவோம். கடவுள் நம்மை நிறைவாக ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாம் அனைவரும் எழுந்து நின்று நம்முடைய கருத்துக்களை, நம்முடைய திருச்சபையினுடைய கருத்துக்களை எடுத்து வைப்போம். உங்கள் பதில். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பும் இரக்கமும் நிறைந்த இறைவா, திருச்சபையை வழிநடத்தும் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், துறவரத்தார் மற்றும் பொது நிலையினர்களை ஆசீர்வதியும். இவர்கள் அனைவரும் அர்ப்பணிப்போடும் அன்போடும் பணியாற்றி உமது மக்களை விசுவாசம், அன்பின் பாதையில் வழிநடத்த தேவையான அருளை பொழிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நீதியும் சமாதானமும் வழங்கும் ஆண்டவரே, எங்கள் நாட்டை ஆளும் தலைவர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். அவர்கள் உண்மை, நீதி மற்றும் மனித நேயத்தின் அடிப்படையில் செயல்பட்டு ஏழை எளியோரின் நலனுக்காக உழைக்கவும், நாட்டின் ஒற்றுமை, அமைதி மற்றும் வளர்ச்சி நிலவ அருள் புரிய வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அன்பின் தந்தையே, புனித அந்தோனியாரின் பரிந்துரையை நம்பி உம்மை தேடி வரும் பக்தர்கள் அனைவரையும் ஆசீர்வதித்தருளும். அவர்களுடைய குடும்பங்களில் அன்பு, ஒற்றுமை மற்றும் சமாதானம் நிலைத்திருக்க செய்தருளும். நோயுற்றோரை நலனும், துயருறவோருக்கு ஆறுதலும், வாழ்க்கை போராட்டங்களில் இருக்கும் அனைவருக்கும் நம்பிக்கையும் அருள வேண்டும் என்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா, எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். அறிவின் ஊற்றாகிய இறைவனே, நீட் தேர்வு தொடர்பாக அச்சம், குழப்பம் மற்றும் மன அழுத்தத்தில் இருக்கும் மாணவர்கள் மற்றும் பெற்றோர்கள் அனைவரையும் ஆசீர்வதியும். கல்வி தொடர்பான முடிவுகளை எடுக்கும் அதிகாரிகளுக்கு
ஞானத்தையும் நீதி உணர்வையும் வழங்கவும் மாணவர்களின் எதிர்காலம் நம்பிக்கையுடனும் பாதுகாப்புடனும் அமைய அருள் புரிய வேண்டுமென்று இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எல்லாம் வல்ல இறைவா எங்கள் மன்றாட்டை கேட்டருளும். நம்முடைய தனிப்பட்ட கருத்துக்களுக்காக பக்தியோடு மன்றாடுவோம். அன்பு இறைவா, நாங்கள் நம்பிக்கையோடு கேட்ட அந்த வரங்களை எல்லாம் மிக விரைவாக பெற்றுக்கொள்வோமாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகிறோம். ஆமென். எல்லாம் தருகின்றே தந்தாய் என்னையும் தருகின்றே. எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. இயற்கை இந்த மலர்கள் பறித்து தருவேன் உமக்கு காணிக்கை. உழைப்பின் பயனாய் கிடைத்த பொருளை என்னோடு இணைந்து தருகின்றேன். என்னோடு இணைத்து தருகின்றேன். எல்லாம் தருகின்றேன் தந்தாய் என்னையும் தருகின்றேன். சகோதரிகளே சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான எல்லாம் அல்ல தந்தையாக திருப்பலியை ஒப்புக் கொடுப்போம். ஆண்டவர் தமது பெயரின் புகழ்ச்சிக்காகவும் மாட்சிக்காகவும் நமது நன்மைக்காகவும் புனித திரு அவை அனைத்து நலனுக்காகவும் உமது கையிலிருந்து இப்பலியை ஏற்றுக்கொள்வாராக. ஆண்டவரை புனித அந்தோணியாரின் நினைவு கொண்டாட்டத்து காணிக்கைகளை ஒப்புக் கொடுத்து உம்மை வேண்டுகின்றோம். உம் நம்பிக்கையாளருக்கு அமைதி ஒற்றுமை ஆகிய கொடைகளை தாராளமாக வழங்குவீராக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. ஆன்மாவோடும் இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். ஆண்டவரிடம் எழுப்பியுள்ளோம். நம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். அது தகுதியும் நீதியுமானது. ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றுமுள்ள எல்லாம் அல்ல இறைவா, எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக என்னாலும் எவ்விடத்திலும் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியும் ஆகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனெனில் உம் புனிதருடைய வியத்தகு சாட்சியத்தால் உமது திரு அவை என்றும் புதிய ஆற்றல் பெற்று வளமை அடைகின்றது. இவ்வாறு எங்கள் மீது நீர் கொண்டிருக்கும் பரிவன்பை தெல்ல தெளிவாக காட்டுகின்றே. மேலும் எங்களது மீட்பின் மறை நிகழ்வை நாங்கள் நிறைவேற்றுவதில் அப்பொழுதர்களின் சிறப்பு மிக்க எடுத்துக்காட்டால் தோண்ட பெற்று அவர்களது தகுந்த பரிந்துரையால் இன்று ஊக்கம் பெறவும் மருளுகின்றே. ஆகவே ஆண்டவரே, வானதூதர் புனிதர் அனைவரோடும் நாங்களும் சேர்ந்து உமது பெருமையை பறைசாற்றி அக்களித்து ஒரே குரலாய் பாடுவதாவது: தூயவர் 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 வான்படைகளின் கடவுளாம் ஆண்டவர். விண்ணகமும் மண்ணகமும் உமது மாட்சியால் நிறைந்துள்ளன.
உன்னதங்களிலே ஓசன்னா. ஆண்டவரே, நீர் மெய்யாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை மன்றாடுகிறோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமாக எங்களுக்கு இவை மாறுபனவாக. அவர் பாடுபட உளம் கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து நன்றி செலுத்தி அதை பிட்டு தம் சீடருக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவனமே இரவு விருந்தை அறிந்த பின் கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம் சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய என் இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள். ஆண்டவரே, நீர் வருமளவும் உமது இறப்பினை அறிக்கையிடுகின்றோம், உமது உயிர்ப்பினையும் எடுத்துரைக்கின்றோம். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினை உயிர்ப்பினை நினைவுர்ந்து வாழ்வதரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் உமக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். உம் திருமண் நின்று உமக்கு ஊழியம் புரிய தகுந்தவனை எங்களை ஏற்றுக்கொண்டீர், எனவே உமக்கு நன்றி செலுத்துகிறோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்குள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உம்மை தாழ்மையுடன் மன்றாடுகிறோம். ஆண்டவரே, உலகெங்கும் பரவியிருக்கும் அது திரு அவை நினைவுந்திலும் எங்கள் திருத்தந்தை லியோ, எங்களுடைய பேராய ஜார்ஜ் அந்தோனி சாமி, எல்லா திருநிலையும் ஆகிய நபரோடும் அது திரு அவை அன்பில் நிறைய பெறச் செய்துள்ளோம். உம்மை நாடி நம்பிக்கையோடு வந்திருக்கின்ற அந்தோனியருடைய அன்பு பக்தர்களாக எங்கள் ஒவ்வொருவரையும் மீண்டுமாக நிறைவாக ஆசீர்வதியும். எங்களுக்கு நல்ல உடல் சுகத்தையும் நிறைய அமைதியும் சமாதானத்தையும் மன மகிழ்ச்சியும் தந்தருள்ளோம். எங்களுடைய துன்பங்களை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்குவத்தையும் தாங்கக்கூடிய ஆற்றலையும் அதை ஏற்று உமக்கு காணிக்கையாக ஒப்புக் கொடுக்கக்கூடிய ஆற்றலையும் தந்தருள்ளோம். மேலும் உயிர்த்திலும் எதிர்நோக்குடன் தொழிலும் எங்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரையும் இரக்கத்துடனே வந்து உமது திருமுகவலில் ஏற்றருளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கனிதாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, புனித திருத்தூதர்கள், புனித ஜான் மரியவியானி, புனித அந்தோனியார், புனித தொன்போஸ்கோ, புனித டொமினிக் சாவியோ, புனித அன்னை தெரசா, இவ்வுலகில் உமக்கு உகந்தவராயிருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்குளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தீர்த்து மரமல்ல உம்மை மன்றாடுகிறோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியானவரின் ஒன்றிப்பு எல்லா புகழும் மாட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. ஆமென், ஆமென், ஆமென். மீட்பரின் கட்டளையால் கற்பிக்கப்பட்டு இறைபடிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் துணிந்து பாடுவோம். விண்ணுலகில் இருக்கின்ற எங்கள் தந்தையே, உமது பெயர் தூயதென போற்ற பெருக, உமது ஆட்சி வருக, உமது திருவுளம் விண்ணுலகில் நிறைவேறுவது போல மண்ணுலகிலும் நிறைவேறுக.
எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும். எங்களுக்கு எதிராக குற்றம் செய்வோரை நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும். எங்களை சோதனைக்கு உட்படுத்தாதேயும், தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும். ஆண்டவரை தீமை அனைத்திலிருந்தும் எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாளில் அமைதியை கனிவுடன் அருளோமை மன்றாடுகின்றோம். உமது இரக்கத்தின் உதவியால் நாங்கள் பாவத்திலிருந்து எப்போதும் விடுதலை பெற்று யாதொரு கலக்கமுமின்றி நலமாயிருப்போமாக. நாங்கள் இது நோக்கியிருக்கும் பேரின்பத்திற்காகவும் என் மீட்பராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகைக்காகவும் காத்திருக்கின்றோம். ஏனெனில் ஆட்சியும் வல்லமையும் மாட்சியும் என்றென்றும் உமதே. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியை உங்களுக்கு விட்டு செல்கிற என் அமைதியை உங்களுக்கு அளிக்கின்றேன் என்று உம் திருத்தூதர்களுக்கு மொழிந்தீரே. எங்கள் பாவங்களை பாராமல் உமது திரு அவையின் நம்பிக்கையை கண்ணோக்கி உமது திருவுளத்திற்கு ஏற்பதற்கு அமைதியும் ஒற்றுமையும் அளித்தல் வீராக. என்றென்றும் வாழ்ந்த ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி உங்கள் அனைவரோடும் இருப்பதாக. உம் ஆத்மாவோடும் இருப்பதாக. ஒரு தூய்மையான மனதோடு இதயத்தோடு அருகில் இருப்பவர்களை பார்த்து ஒரு நல்ல புன்னகையோடு ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை அறிவித்துக் கொள்வோம். சமாதானம். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்கள் மேல் இரக்கமாயிரும். உலகின் பாவங்களை போக்கும் இறைவனின் சம்மரியே, எங்களுக்கு அமைதி அளித்தருளும். இதோ இறைவனின் செம்மறி, இதோ உலகின் பாவங்களை போக்கின்றவர். இந்த செம்மறின் விருந்து கலக்கி பெற்ற நாம் ஒவ்வொருவரும் பேறு பெற்றோர். ஆண்டவரே, நீர நிலத்தில் எழுந்தருள நான் தகுதியற்றவன். ஆனால் ஒரு வார்த்தை மட்டும் சொல்லி அருளும், எனது ஆத்மா நலமடையும். கிறிஸ்துவின் திருவுளத்தின் இரத்தம் என்னை காத்து முடிவில்லாமல் இருப்பதாக. ஆமென். ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க தருவாயோ என் தலைவா. ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா. அந்த சிறு பொழுதே ஒரு யுகமாய் மாறும் அறியாயோ என் இறைவா. ஆஹா, ஒரு நிமிடம் உன் அருகினில் இருக்க வருவாயோ என் தலைவா. கிறிஸ்துவே நானாவே என்னை புனிதமாக்கும். கிறிஸ்துவின் திருவுடலே என்னை மீட்டருளும். கிறிஸ்துவின் திருரத்தமே எனக்கு எழுச்சியூட்டும். கிறிஸ்துவின் விழாவின் தண்ணீரே என்னை கழுவிடுமே. கிறிஸ்துவின் பாடுகளே என்னை தேற்றிடுமே. ஓ நல்ல இயேசுவே, எனக்கு செவிசாயும். உன் தேரு காயங்களுள் என்னை மறைந்தருளும். உம்மிடமிருந்து என்னை பிரிய விடாதேயும். பிரிய
புனிதர்களோடு எக்காலமும் உம்மை புகழச் செய்யும். மன்றாடுவோமாக. ஆண்டவரே எங்கள் இறைவா, நாங்கள் உம்மை வேண்டுகின்றோம். புனித அந்தோனியாரை நினைவு கொண்டாட்டத்தில் நாங்கள் பங்கேற்கும் விண்ணகமறை நிகழ்வுகள் மீட்பையும் நிலையான அமைதியும் எங்களில் செயல்படுத்துவதாக. எங்கள் ஆண்டவராகிய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. உம் ஆன்மாவோடும் இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூய ஆவியானவர் நம் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. இறைவனுக்கு நன்றி. உறவுகள் பிரிந்திடும் நேரமெல்லாம் உலகங்கள் வெறுத்திடும் வேளையிலே நிலவாய் இதயத்தில் இருந்திடுவார், நிழலாய் நம்மை தொடர்ந்திடுவார். கண்ணின் மணியாய் காத்திடுவார், கருணை மழை என்னில் பொழிந்திடுவார். கண்ணின் மணியாய் காத்திடுவார், அருணை மழை என்னில் பொழிந்திடுவார். நிதமவர் புகழினை பாடிடுவோம், தினமவர் பாதம் பணிந்திடுவோம். வரம் தருவார், வாழ்வளிப்பார், பதுவை பதியின் அந்தோணியார். தரணியிலே தயை புரிவார், வரமருள் புனித அந்தோணியார். அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அதிசயத்தால் மக்களை கவர்ந்தவரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே, அற்புதரே புனிதரே அந்தோணியாரே.